அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசினாவே பயங்கரமான புத்திசாலி குணம். ஒரு விஷயத்தை பல தடவை யோசிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரே ராசினா அது மிதுன ராசி மட்டும்தான். பயங்கரமான டேலண்ட் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசினா அதில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க தான். இவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் பயங்கரமான புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். அவ்வளவு அறிவாற்றல், சிந்தனை திறன் எல்லாமே இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். என்ன உங்ககிட்ட ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா, எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து போவீங்க. யாராச்சும் ஒருத்தர் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சு வேதனையிலேயே இருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த வருஷத்துல ஏன்னா எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் இருக்கு. எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம் தான் பயிற்சியாகும். இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு, குரு பகவான், ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க. இந்த 3 கிரக பயிற்சியுமே இந்த வருஷத்துல ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அப்ப எல்லாருமே உங்க ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து ஏதாவது தசா புத்தி உங்க ஜாதகத்துல மாறுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவா சூரியன் வர்றாரு. நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது. நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்கு. இந்த 3 கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம பலனையே எடுக்க போறோம். ஏன்னா இவங்க எல்லாம் தான் ஒரே ராசியில நிறைய நாட்கள் சஞ்சாரம் செய்வாங்க. இப்ப சனி பகவான்னா 2.5 வருஷம் ஒரு ராசியில போவாரு, குரு பகவான்னா 1 வருஷம் போவாரு, ராகு கேது பகவான்னா 1.5 வருஷம் சஞ்சாரம் செய்வாரு. இதை வச்சுதான் நம்மளோட பலனை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ராசியிலேயே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே உங்களுக்கு இந்த வருஷம் குரு இருக்காரு. இறைவனே உங்களை தேடி வந்துட்டாரு. உங்களோட துன்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அதாவது குரு உங்க ராசியில இருக்காரு. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு. 3ல கேது, 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகுவும், 10ல சனி பகவானும் இருக்கு. கிரக அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்குது. ஜாதகத்துல தசா புத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கு. சொல்ல போனா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கை தொட்டுட்டாவே அதை அடிச்சு நொறுக்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட கிரக அமைப்பு இருக்குதுங்க. எந்த துன்பம் வந்தாலும் சரி, இறைவன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ராசியில உட்காந்துருக்காரு. அவர் தான் குரு. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கோடி நன்மைகளை அடையக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான். ஏன்னா விரய குரு உங்களை ரொம்பவே ஆட்டி படிச்சிட்டாரு. கேட்டு பாருங்க, மிதுன ராசிக்காரங்களை கேட்டாலே மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை செலவு பண்ணியிருப்பீங்க இந்த வருஷத்துல. தொழில காசு போட்டிருப்பீங்க, நண்பர்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க, ஏதாவது ஒரு தொழில் செய்யலைன்னா அதுல காசு போட்டு ஏமாந்துருப்பீங்க. கண்டிப்பா நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கணவனுக்கு மருத்துவ செலவு, மனைவிக்கு மருத்துவ செலவு, வேலை உத்தியோகத்துல பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனை, என்னவே முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னுமே அலைஞ்சிட்டு தான் இருப்பீங்க. போன வேலை இன்னும் திரும்ப வராம 3-4 மாசமா வீட்டில தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா 6ல செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்காரு. அப்போ காசு பணம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிச்சு. வேலை சரியில்லை, கடன், எதிரி, பகை, வம்பு, வழக்கு, எத்தனையோ விஷயத்த பார்த்து கடந்து வந்துட்டீங்க. கடன் யாராவது கிட்ட போய் கடன் கேட்டால் கொடுக்கல, நீங்கள் கொடுத்த காசும் யாரும் திருப்பி கொடுக்கல. நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்ச எதிரி உங்களுக்கு திரும்ப கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சும்மாவே போனாலும் உங்களை தேடி இழுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஒரு குழப்பத்திலேயே நிறைய விஷயத்தை இத்தனை நாளும் வாழ்க்கையில் ரன் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க. இன்னுமே ஒரு நல்ல சிந்தனை இல்லை. எந்த ஒரு தெளிவான முடிவையும் உங்களால் எடுக்க முடியல. மாமனார் மாமியார் உறவுல பிரச்சனை, தாய் மாமன் உறவுல பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை கண்டிப்பாக நடந்திருக்கும். எல்லா விஷயத்துலேயும் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கர்மா உங்களை படுத்தி எடுத்திருக்கோம்.
அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் துணிஞ்சு செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு ரீசன் தான், இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு முற்றுப்புள்ளி குரு தான். அவரால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். குரு நினச்சிட்டாரு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையவே இப்போ மாற்ற முடியும். கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. 4 பேர் மதிக்கிற மாதிரி உயர்ந்த நிலைக்கு போகணும். என்ன கோபத்தை குறைப்பாரு, நல்ல குணத்தை கொடுப்பாரு. வீட்டில் பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, இது எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரு. இப்போ வீடு பூமி நிலம் வாங்கணும்னா அதுக்கு உண்டான கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் தொழிலில் முதலீடு போடுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஒரு சின்ன தொழில் தொடங்குனீங்கன்னா கூட அது உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய லெவலில் வரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குதுங்க. கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது. இத்தனை நாள் திருமணம் நடக்கவே இல்லை, என்ன விஷயம் வந்தாலும் அது தடையாகி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் வேணும்னு தவம் கிடந்தவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ சரியாயிரும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா அது சரியாயிரும். வருமானம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் இருந்ததை விட இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்கு அவ்வளோ அமோகமாக இருக்குங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் இழந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய வேலை கிடைக்க போகுது. பதவியோடு, அதுவும் நல்ல ஒரு பதவியோடு கிடைக்க போகுது. வெளிநாடு வெளியூர்லாம் போய் படிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அமைஞ்சிருக்கு. கல்வியிலையும் அதே மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஏதாவது அரசாங்க வேலை எழுதினா கூட, கல்வித்துறையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சா கூட அது இப்போது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா எந்த கிரகமுமே உங்களுக்கு பாதிப்பாக இல்லை. குரு உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு. ஏதாவது தொழில் தொடங்கணுன்னா போய் ஏதாவது ஒரு பேங்க்கில் லோன் கேட்டிங்கன்னா கூட இப்போ கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மன தைரியத்தோடு செய்யுங்க. தன்னம்பிக்கையும் மனதைரியமும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இந்த வருஷமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையே நல்லாயிருக்கும். 100க்கு 100% நல்லது நடக்கும். நிறைய பேர் இருக்கிற இடத்த மாற்றிருப்பீங்க, வேலையை மாற்றிருப்பீங்க. 3 மாதமாகவே, அதாவது இந்த மாசி பங்குனியில் தடையை நிறைய சந்திச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனை, நான் ஒருத்தவங்களுக்கு நம்பி கடன் கொடுத்தேன், ஆனால் அவங்க எனக்கு திருப்பியே தரல, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு படிப்பு கல்வியில் ரொம்பவே டவுன் ஆகிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள வருத்தம், திருமண தடை இருந்திருக்கும். நண்பர்களால் பிரச்சனை, கூட்டாளிகளால் பிரச்சனை, எதுவுமே ஸ்டடியாகவே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி எல்லாமே நல்லா இருக்கும். வாழ்க்கை வசந்தமாக போகுதுன்னா அது மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான். இந்த வருஷத்தில் மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடமோ அப்படி இல்லைன்னா நகையோ கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. கடனை வாங்கியாச்சும் வாங்கிடுவீங்க. இதுதான் உங்களோட டார்கெட்டு. கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி கல்வியில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக குரு உங்கள் ராசியில் உச்சத்தில் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அமோகமாக தான் இருக்க போகுதுங்க. உங்கள் ஜாதகத்தில் தசா புக்தி மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடிய, கோடீஸ்வர யோகத்தை குவிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான். இப்போ நட்சத்திர பலன் பார்க்கலாம். மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நீங்கள் தான். கண்டிப்பாக இந்த 4 மாதத்துலேயும் பட்ட கஷ்டத்துக்கு இப்போது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு எல்லா நல்ல விஷயமும் நடக்க போகுது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க. நீங்கள் கற்பனையில் நினச்சது எல்லாமே இப்போ நடக்க போகுது. எந்த விஷயம்லாம் நீங்கள் நடக்குமா நடக்காதான்னு கற்பனை பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது.
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப அமைதியான குணம், பொறுமையான குணம் அப்படின்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு செயல்படுவீங்க. உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் கடவுளோட ஆசீர்வாதத்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக கிடைச்ச வாழ்க்கையை நல்லா பயன்படுத்திக்கோங்க.